இதுக்குள்ளே நான் செவ்வந்தி வைத்து போட்டிருக்கிறேன். இது செவ்வந்தி வைத்து நெத்தை போட்டுட்டு இப்படி ஒரு பிளாஸ்டிக்கால் மூடி விட்டால் அடிக்கடி தண்ணி விட தேவையில்லை. இல்லாட்டிக்கு நடுகளும் காஞ்சி கொண்டு இருக்கும் தண்ணி. அதனால் இப்படி செய்யுங்க. இது செவ்வந்தி 4வது நாளில் முளை வந்து விட்டது. இப்போ செவ்வந்தி நெத்துகளை பாருங்கோ. இன்றைக்கு இவைக்கு 6வது நாள். இன்றைக்கு இந்த செவ்வந்தி கண்டு 9வது நாள். 9வது நாளில் பாருங்கோ குருத்து வந்து கொண்டிருக்கிறார். அடுத்த குருத்து பிறகு பாப்பா பாருங்கோ. இன்றைக்கு இந்த செவ்வந்தி கண்டுக்கு 13வது நாள். இப்போ குருத்து வந்து பாருங்க கொஞ்சம் தெரியுது செவ்வந்தி கண்டன்னு பாப்பா. இதுக்கு இன்றைக்கு பாருங்கோ இந்த செவ்வந்திக்கு 18 நாள். ஓ 2வது குருத்து வந்து இப்போ 3வது குருத்து உள்ளுக்கு வருகுது. இப்போ 18 நாளில் அவற்றை கணக்கு இந்த அளவுக்கு தான் செவ்வந்தி கண்டு வர்றார் பாருங்கோ. இன்றைக்கு இந்த செவ்வந்திக்கு 25 நாள் பாருங்கோ. இப்போ கொடுத்துக்கிறதெல்லாம் வச்சு வடிவாக வந்துட்டேன். இன்றைக்கு இந்த செவ்வந்திக்கு 28 நாள் பாருங்கோ. நல்ல தகதகண்டு வடிவாக வார இங்கே பாருங்கோ. 28 நாளில் இப்படி நிற்கிறார். எத்தனை நாளில் பூப்பார் பார்ப்போம். இன்றைக்கு இந்த செவ்வந்திக்கு 46 நாள். இப்போ பாருங்கோ மொட்டு வச்சு விரியப்படும். இன்றைக்கு செவ்வந்திக்கு 48 நாளாகும். 48 நாளில் செவ்வந்தி மொட்டு வச்சு பூக்க தொடங்கும். இன்றைக்கு செவ்வந்தியை பாருங்க 49வது. இந்த பாருங்க நிறைய மொட்டு வளர்ந்துருக்கிறேன். இன்றைக்கு இந்த செவ்வந்திக்கு 54வது நாள். 54 நாளில் அப்படி மொட்டு வச்சு பூக்கினமுண்டு. இப்போ செவ்வந்திக்கு இன்றைக்கு 59வது நாள். 59வது நாள். 2 மாதம் வருது செவ்வந்திக்கு வடிவா பூக்க. இன்றைக்கு இந்த செவ்வந்திக்கு 65வது நாள். இப்போ பாருங்க இவ்வளோ வடிவா பூத்துருக்காண்டு நிறைய. இது 65 நாளில் செவ்வந்தி நிறைய வடிவாக பூக்கும். எவ்வளோ அழகாக இருக்குன்றாரு. செவ்வந்தியில் ஒரு வாசனையும் இருக்கும். நல்ல வாசனை. 65 நாளில் செவ்வந்தி வடிவாக பூக்கும். அதனால் நீங்களும் இப்படி விதை போட்டு அழகு பார்க்கவும். நன்றி, வணக்கம்.